மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மொத்தமாக ஆதாரங்களுடன் சிக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வேற ஒரு வாரம் மட்டும்தான் டைம். அந்த ஒரு வாரத்துக்குள்ள சிஐடி கிட்ட எல்லா ஆதாரங்களையும் நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி முழு ஆதாரங்களோட இப்ப சிறைப்பிடிச்சிருக்கிறாரு. அது சும்மா வெறும் நான் எவிடன்ஸ் காட்டுறேன், வீடியோ ஆதாரங்களை காட்டுறேன் அப்படிலாம் இல்ல. சம்பந்தப்பட்ட நபர்களை நேர மேடைக்கே கூப்பிட்டு வந்து இவர் தான் அந்த ஆளு, இந்தா நீங்களே சொல்லுங்க அப்படி சொல்லி. ஏன்னா ராகுல் காந்தி நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன், இந்த சம்பந்தப்பட்ட நபரை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அப்படி சம்பந்தப்பட்ட நபர்களே மேடைக்கு கூப்பிட்டு வந்து இவங்களுடைய இந்த ஓட்டு திருட்டு எவ்வளவு மோசமானது, ஒவ்வொரு முறையும் ஓட்டு திருட்டு செஞ்சுதான் இவங்க தேர்தலில் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிற முழுமையான ஆதாரங்களை இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. ராகுல் காந்தி இப்ப டெல்லியில ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. இந்த ஓட்சோரி, ஏன்னா ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி நான் ஆட்டம் பாம்பு வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுடைய மகாதேவ்புரால எப்பேற்பட்ட ஓட்டு திருட்டுகள் நடந்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15% ஓட்டுகள் அந்த தொகுதியில போலியான வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ள பல வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க சொல்லி பல ஆதாரங்கள் வெளியிட்டார் இல்லையா. அடுத்து ராகுல் காந்தி சொன்னாரு, அடுத்து நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பு வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த ஹைட்ரஜன், இந்த ராகுல் போடக்கூடிய அணுகுண்டுகள் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்ப ராகுல் காந்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பல முக்கியமான தரவுகளை வெளியிட்டு இருக்கிறாரு. கர்நாடகாவுடைய ஆலந்து சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில பல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த வாக்குகள் நீக்கப்பட்டது எப்பனா 2023 தேர்தல். 2023 கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நேரங்கள்ல எங்கெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கோ, அதாவது அதுக்கு முன்னாடி 2018 தேர்தல் நடக்குது. 2018 காங்கிரஸ் எங்கெல்லாம் நல்ல அளவுல வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த தொகுதிகள்லாம் கரெக்டாக டார்கெட் பண்ணி குறிவைக்கப்பட்டிருக்குது. காங்கிரஸ் வெற்றி பெற்ற 10 தொகுதிகள்ல 8 தொகுதிகள் டார்கெட் பண்றாங்க. அதாவது காங்கிரஸோட வெற்றிகளை குறைச்சிட்டாலே பாஜக ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கையங்கலவமா பிடிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த ஆலந்து சொல்லக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதி, இந்த ஆலந்து சட்டமன்ற தொகுதியில அங்க வந்து ஒரு 6018 வாக்குகள் நீக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் டெலீட் பண்ணப்படுது. பொதுவாகவே ஒரு வாக்குகள் நீக்கப்படணும், ஒரு வாக்குகள் டெலீட் செய்யப்படணும், இல்ல வேற ஏரியாவுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னாலே ஃபார்ம் 7 அங்க யூஸ் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையத்துல ஃபார்ம் 7 மூலியமா இந்த கோரிக்கை அங்க வைக்கப்படும். ஆனா இந்த இடத்துல இந்த 6018 வாக்குகள், இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே 6018 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கதான் பல கோளாறு மாலர் வேலை பண்ணி வச்சிருக்காங்க. இங்க காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதியில இருந்து 6000க்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்படுது. அதே நேரத்துல மகாராஷ்டிராவில் இந்த வாக்குகள்லாம் மகாராஷ்டிராவில் போய் சேர்க்கப்படுது. அப்ப எங்க பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையோ அங்க வாக்குகள் சேர்க்கப்படுது, எங்க உங்களுக்கு காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கோ அங்க இருக்க வாக்குகள் நீக்கப்படுது. இந்த வெற்றி சதவீதம் பார்த்தோம்னா வெறும் 3000 ஓட்டு 5000 ஓட்டு எங்க இருக்குதோ அங்கதான் டார்கெட் பண்றாங்க. ஒரு 5000 ஓட்டுல காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னா அங்கிருந்து ஒரு 6000 தூக்கிடு, ஒரு 3000 ஓட்டுகள் இருக்குமா அங்கிருந்து ஒரு 6000 தூக்கு, இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வெறும் நீக்கப்படுது, ஓட்டுகள் திருடப்படுது அப்படின்னு சொல்லி வெறும் குற்றச்சாட்டு மட்டும் வைக்காம ராகுல் காந்தி இந்த முறை சம்பந்தப்பட்ட நபர்களே மேடை கொண்டு வட்டாரு. ஏன்னா போன தடவை சொல்லும் போது நீ பொய் சொல்ற, சத்தியம் பண்ணுவியா, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வியா, இந்த ஒரே டைலாக் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட அவங்கள வாய்களை அடைக்கிற மாதிரி தான் ராகுல் காந்தி ஆதாரத்தை மேடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. இதுல பார்த்தோம்னா அந்த ஆலந்து தொகுதி, ஆலந்துங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஆலந்து தொகுதியை சேர்ந்த கோதாபாயின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா பேரை பயன்படுத்தி 12 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா இந்த ஆலந்து தொகுதியில இது எப்படி எல்லாம் சிக்குது, இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கதான் காமெடியா இருக்குது. ஒருத்தர் ஆலந்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத் லெவல் ஆபீசர், ஒருத்தர் அவர் எலெக்ஷன் கமிஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பூத் லெவல் ஆபீசர், அந்த பூத் லெவல் ஆபீசருடைய மாமாவுடைய ஓட்டு நீக்கப்படுது. திடீர்னு அவருடைய வாக்கு டெலீட் பண்ணப்படுது. ஒரு வாக்காளருடைய வாக்கு நீக்கப்படணும்னா அவரு கோரிக்கை வைக்கணும், அவங்க ஃபேமிலி சார்பில் ஒரு கோரிக்கை வச்சு இவர் இறந்துட்டாரு இல்ல வேற ஏரியா ஷிஃப்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த வாக்குகளை டெலீட் பண்றதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அப்ப நாங்க எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்கல, ஆனா ஏன் வாக்கு டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூத் லெவல் ஆபீசர் அவங்க ஃபேமிலியோட ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. சரி, யாருடைய பேர்ல, ஏன்னா ஓட்டுகள் நீக்கப்படுறது நேர்ல போய் நம்ம புகார் அளிச்சு நம்ம நீக்கிக்கலாம், ஆன்லைன் மூலியமாவும் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஆன்லைன் மூலியமாவும் நீக்கிக்கலாம். அப்போ யார் மூலியமா அது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த பூத் லெவல் ஆபீசர் போய் பார்க்கும்போது அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார அம்மா, அவங்க தான் இந்த கோதாபாயின்னு சொல்லக்கூடிய ஒரு 60-70 வயசு இருக்கு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை எந்திரிச்சு நிக்க கூட முடியல. இந்த கோதாபாயின்ற அம்மா தான் இவருடைய ஓட்டை டெலீட் பண்ண வச்சிருக்காங்க, இந்த வாக்கை நீக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த புகார் பெரிய அளவுல போய் காங்கிரஸோட பார்வைக்கு போனதுக்கு பிறகு
கோதாபாயோட பேர்ல ஒரு ஓட்டு மட்டும் தான் நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் ஆய்வு பண்ணி பார்க்கும் போதுதான் கோதாபாயோட ஒரு பெயர்ல மட்டுமே 12 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குது. இதுக்கு 12 செல்போன் நம்பர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. போலியான செல்போன் நம்பரை பயன்படுத்தி, அதுவும் இது ஆலந்துல இருந்து, குறிப்பா கர்நாடகாவில வந்து இந்த அக்சஸ் பண்ணல, வேற மாநிலங்கள்ல இருந்து, வேற வேற இடங்கள்ல இருந்து, வேற வேற மொபைல் நம்பர்ல இருந்து இந்த அம்மா கோதாபாயோட பெயரை பயன்படுத்தி அந்த ஆலந்து தொகுதியில் இருக்கக்கூடிய 12 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குது. அப்ப இதை பத்தி இதுக்கப்புறம் தான் அங்க தீயா பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலந்து தொகுதியில எம்எல்ஏ காங்கிரஸ் தான். அந்த எம்எல்ஏ நான் பின்னாடி வரேன், அங்க காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சாங்கன்ற பின்னாடி வரேன். அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ முயற்சியோட, காங்கிரஸோட ஐடி விங்கோட முயற்சியால இதெல்லாம் ஆய்வு பண்றாங்க. பல தரவுகள் கிடைக்குது. அதோட நேரா கோதாபாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவை மேடை கூப்பிட்டாலும் அந்த அம்மா நடக்க முடியல. அதோட அந்த அம்மா வீடியோ எடுத்து, அந்த வீடியோ தான் ராகுல் காந்தி ஒளிபரப்புறாரு. ஏமா நீங்க அந்த 12 பேரோட ஓட்டை நீக்கணும், இவங்க ஓட்டை டெலிட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொன்னீங்களாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா அந்த டெலிட் செய்யறது அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, நான் யாரோட விஷயத்துல நான் தலையிடல மாட்டேன், இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த அம்மா அப்புறாணியா சொல்றாங்க. அவ்வளோ வந்து படிச்ச மாதிரிலாம் தெரியல அந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு சாமானியனோட ஓட்டை பயன்படுத்தி அவங்க மூலியமா 12 ஓட்டுகள் இங்க டெலிட் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து கோதாபாய்க்கு அப்புறம் சூரியகாந்த் சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த சூரியகாந்தோட விஷயம் தான் இன்னும் காமெடியான ஒரு விஷயம். சூரியகாந்தோட விஷயத்துல பார்த்தோம்னா வெறும் ஒரு 14 நிமிஷத்துல இதை அக்சஸ் பண்ணிருக்காங்க. 14 நிமிஷத்துல 12 ஓட்டுகள் சூரியகாந்த் நீக்கி இருக்கிறாரு. 12 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 12 ஓட்டுகளை வெறும் 14 நிமிஷத்துல. ஒரு கவர்மெண்ட்ல நம்ம போய் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அது அக்சஸ் ஆகி அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரங்கள் எடுக்கும். ஆனா அவ்வளவு நேரம்லாம் இல்ல, ஏன்னா இதெல்லாம் நாங்க தானே செய்யறது. அப்படிங்கறதால 14 நிமிஷத்துல 12 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 12 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குது. அதோட ராகுல் காந்தி இதையும் சும்மா விடல. அந்த அம்மா கோதாபாய் அவங்களால நடந்து வர முடியாது, அவங்கள்ட்ட இருந்து வீடியோ பதிவு செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க சூரியகாந்த் நேரா ராகுல் காந்தி மேடைக்கே கொண்டு வந்துட்டாரு. மேடை கொண்டு வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடியே நிக்க வச்சு அந்த ஆலந்து தொகுதியோட சட்டமன்ற தொகுதியோடைய எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ அவரையும் கூட கூப்பிட்டு வந்துட்டு அப்ப சூரியகாந்த் கையில மைக்கு கொடுத்துட்டாங்க. சூரியகாந்த் நீங்க தான் அந்த ஓட்டர்ல நீக்கினீங்களா, இந்த 12 ஓட்டை, அது ஒரு 14 நிமிஷத்துல இவ்வளவு ஒரு இமாலய சாதனை, ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நீங்க தான் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, ஏங்க இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க, நான் யாரோடைய ஓட்டையுமே நான் நீக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூரியகாந்த் தன்னுடைய நிலையை அங்க தெளிவுபடுத்துறாரு. அப்ப இது மூலமா பல ஓட்டு திருட்டுகள் இங்க நடந்திருக்குங்கிறத ராகுல் காந்தி ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த ஆதாரத்தோட இங்க அம்பலப்படுத்திருக்கிறாரு. வேற வேற மாநிலங்கள்ல இருந்து, வேற வேற மொபைல் நம்பர்ல இருந்து இந்த வேலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நாகராஜன் சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த நாகராஜ் தான் இருக்கிறதே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாகராஜ வந்து பார்த்தோம்னா வெறும் 36 செகண்ட் 36 வினாடியில 2 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு. 2 ஃபார்ம் 36 செகண்ட். ஒரு மெயில் ஐடியை போட்டு உள்ள போய் லாகின் பண்றதுக்கே ஒரு நேரம் எடுக்கும். அதுக்கடுத்து அந்த நேம் ஃபில்அப் பண்ணணும், அவங்களோட பேரண்ட்ஸ் நேம், எந்த ஏரியா, அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஆனா இவ்வளவு நேரங்கள்லாம் இல்ல, வெறும் 36 செகண்ட்ல 2 ஃபார்ம் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிட்டு ஓட்டுகள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு கோளாறு வேலைகள் இந்த இடத்துல இந்த ஆலந்து சொல்லக்கூடிய இந்த தொகுதியில நடந்திருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் ராகுல் காந்தி இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. சரி, இப்ப ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஏன்னா இத்தனை நாளா நீ சத்தியம் செய்வீங்களா, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வீங்களா, உங்க அம்மா மேல ஆயா மேல சத்தியம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த தேர்தல் ஆணையம் இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆலந்து தொகுதியை குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆலந்து தொகுதியில காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்குது, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் போது நாங்க எப்படி ஓட்டு திருட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பிராக்டிக்கலா ஒரு விளக்கம் சொல்றாங்களாம். 2018 அந்த தொகுதியில பாஜக ஜெயிச்சாங்க, ஆனா 2023 காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்குது, அப்போ ஓட்டு திருட்டு செஞ்சா எப்படி நீங்க எங்க ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு தர்க்க ரீதியான கேள்வியெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்களாம். அதோடதான் ராகுல் காந்தி அதையுமே பிடிச்சாரு, மண்டையில கொட்டுற மாதிரி பிடிச்சு வச்சாரு. எப்பா இந்த 6018 ஓட்டுகள் இருக்கு, இதை நாங்க கையங்களவுமா பிடிச்சதால தான் நாங்க ஜெயிச்சோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 6000 சில்லற ஓட்டுகள் நீக்கப்படுது இல்லையா, இதை ராகுல் காந்தி உங்களோட டீம், குறிப்பா கர்நாடகாவுடைய சிஐடி இதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 2023 பிப்ரவரியில இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. சிஐடி இது சம்பந்தமான எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. 2023 மே மாசம் தான் எலெக்ஷன் நடக்குது. அப்ப எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் 7ல 6000 சில்லற வாக்குகள் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வருது. அந்த நீக்கப்படணும்னு சொல்லக்கூடிய வர அப்ளிகேஷன் எல்லாமே ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து வருது. வேற வேற மாநிலங்கள்ல இருந்து ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து வரும்போது இதை சிஐடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இதுல ஏதோ ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படி சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பிப்ரவரி மாசம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கொஸ்டின் கேட்கறாங்க. இது எப்படி சாத்தியம், இதை எந்த மொபைல் நம்பர் வந்து அக்சஸ் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எங்க மொபைல் நம்பர் தான் வச்சோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வேணும், இப்படி பல கேள்விகள் முன் வச்சு எலெக்ஷன் கமிஷன் கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. 2023 பிப்ரவரியில கேட்ட கேள்வி
கிட்டத்தட்ட 18 மாசங்கள் 1.5 வருஷம் ஆச்சு. அங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் மேல ஆயிப்போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஆகஸ்ட் மாசம் ஒரு பதில் ஒண்ணு வருது. பிப்ரவரி கேள்வி கேட்கறாங்க, ஆகஸ்ட் மாசம் ஒரு பதில் வருது. உங்களுடைய கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு கிட்ட இன்னும் முழுமையான பதில் வரலன்னு சொல்லி கர்நாடகாவோட தேர்தல் ஆணையத்துக்கு பதில் சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த சிஐடி விடல, கர்நாடகாவோட சிஐடி விடாம தொடர்ந்து 18 முறை லெட்டர் அனுப்புறாங்க. இத்தனை கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம், எந்த மொபைல் நம்பர்ல வந்தது, அதுக்கு நீங்க என்ன ஓடிபி கொடுத்துருக்கீங்க, ஏன்னா ஓடிபி என்ன ஓடிபி வச்சா அது யார் யூஸ் பண்ணாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஓடிபி யார் யூஸ் பண்ணது, என்ன ஓடிபி கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஐபி அட்ரஸ் இருந்து இயக்கப்பட்டிருக்கு சொல்லி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இந்த 18 மாதங்களாயும் எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்லல. அதுக்கு அடுத்துதான் இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரும். சிஐடி நீங்க 1 வாரம் டைம் கொடுத்து உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா உங்களுக்கு கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் அவங்களுக்கு கெடு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இவ்வளவு அளவுக்கு ஒரு மோசடியான வேலைகள் செஞ்சு பிப்ரவரி மாசம் 2023 பிப்ரவரியிலே இதை கண்டுபிடிச்சு அவங்க கண்டுபிடிச்சதால மட்டுமே இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப அன்னைக்கு தடுத்து கண்டுபிடிக்கல, சிஐடி மட்டும் அந்த விஷயத்தை 6000 சில்லற ஓட்டை கண்டுபிடிக்கலன்னா அன்னைக்கு உண்மையாலே அந்த ஓட்டுகளை நீக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்தது வெறும் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சதெல்லாம் அப்ளிகேஷன் வந்ததுதான், இவங்க பேர்ல இந்த ஓட்டுகள் நீக்கணும்னு அப்ளிகேஷன் தான் வந்திருக்குது. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் தடுத்து நிறுத்தப்படலன்னா இந்த 6000 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கும். 6000 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தா அங்க பாஜக ஜெயிச்சிருக்கும். ஏன்னா இங்க வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் ஜெயிச்சது வெறும் ஒரு 3000 சில்லற ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்குது. 6000 ஓட்டுகள் நீக்கிட்டா காங்கிரஸ் அங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதோடதான் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை இன்னைக்கு முன் வச்சு சொல்றாரு. இன்னைக்கு இந்திய தேசியத்துடைய எலெக்ஷன் கமிஷனரா இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார், இந்த ஞானேஷ்குமார் யாரெல்லாம் இங்க வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாரையுமே பாதுகாக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாரு. 18 மாசமா ஒரு சிஐடி உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, இதுக்கான ஆதாரங்களை கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு சிஐடி நியாயமான கேள்வி கேட்கறாங்க. இப்படி 6000 சில்லற இது ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒரே சர்வர்ல இருந்து இயக்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்டா அதையுமே தராம முன்வைக்கிறாங்கன்னா இவங்க இந்த குற்றவாளிகளை, இந்த திருடர்களை, இந்த திருட்டு கூட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகள்ல தான் இங்க ஞானேஷ்குமார் ஈடுபட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னுடைய வலுவான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு பாஜக அம்பலம் ஆயிட்டாங்க. ராகுல் காந்தி முன் வைக்கக்கூடிய, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதாரங்களோட தரவுகளை வெளியிட்டாரு, அந்த ஆதாரங்களையுமே இந்த கூட்டம் ஏத்துக்காத நேரத்துல இன்னைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுமே மேடைக்கு ஏத்துனதால இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்போ உடனடியா நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ அவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊடுருவக்காரர்களுக்காக யாத்திரை செய்யறாங்க, ஊடுருவக்காரர்களுக்கு ஆட்சி கிடைக்கணும், அவங்களுக்கு மட்டும் ஆட்சி கிடைச்சிருச்சுன்னா ஊடுருவக்காரர்களுக்கு இந்த மாசம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை கிடைக்கும், மோடிஜி வந்து மருத்துவ காப்பீடு கொடுக்குறாரு, அதெல்லாம் இந்த ஊடுருவக்காரர்கள் கிடைக்கணுமா, ஊடுருவக்காரர்களுக்கு ரேஷன் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இஸ்லாமியர்களை ஊடுருவக்காரர்களாகவும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு ஏதோ ஓட்டு கொடுத்தா மாதிரியும் இப்படி மக்கள் இந்த பிரித்தாளும் அரசியலே இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அந்த மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ராகுல் காந்தி ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இதோட ராகுல் காந்தி விடல, இன்னும் என்னோட ஹைட்ரஜன் பாம் தொடர்ந்துகிட்டு இருக்கும். இன்னும் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது கர்நாடகா தான், மகாதேவ்புரா, அது தொடர்ந்து ஆலந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து இன்னும் பல இடங்களை கண்டுபிடிக்கப்படும். குறிப்பா மகாராஷ்டிராவது எங்களோட டார்கெட். ஏன்னா மகாராஷ்டிராவும் அங்க மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வரலாறு காணாத ஒரு அபார வெற்றி அடையுது. அதுல இருந்து எண்ணி ஒரு 5 மாசத்துல தேர்தல் நடக்கும்போது 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல லட்சக்கணக்கான வாக்குகள் விழப்படுது. பாஜக இமாலய வெற்றி அடைறாங்க. அந்த வெற்றிக்கு அங்க சாத்தியமே இல்லை. இங்க இந்திய கூட்டணியில எதிர இருக்கக்கூடிய 3 எதிர்கட்சிகள் ஒரே கூட்டணியில சேர்ந்து இவங்க ஒன்னா இருக்கும் போதே இவ்வளவு பெரிய தோல்விக்கு சாத்தியம் இல்ல. அப்ப அடுத்து எங்களுடைய அணுகுண்டு நாங்க மகாராஷ்டிராவை நோக்கி தான் வீச போறோம். எப்படி இவங்க ஹரியானாவோட தேர்தலை போல்மார் செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேச தொகுதியில எப்படி எல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடங்களை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படி அது ஒரு நல்ல விஷயம் கூட நாட்டுக்கு இவங்க செய்யறது எல்லாமே மதவாத அரசியல், நாட்டோட முன்னேற்றத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ எந்த ஒரு விஷயமும் செய்யல, எப்படி அவங்களுக்கு ஓட்டு விழுவோம்? ஏன்னா நம்மளே கொஞ்ச நேரத்தில் அந்த வடக்கானங்களை திட்டி இருக்கும், வடக்கானங்களை உங்களுக்கு அறிவில்லையாடா, எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான்னு சொல்லி நம்ம எல்லாம் வடக்கானங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது இவங்க தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமா வளைச்சு போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு காரியங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சத்தீஸ்கர் தேர்தல் மேயர் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு தேர்தல் ஆணையர் அங்க உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட ஓட்டெல்லாம் அழிச்சாரோ, ஆம் ஆத்மியோட ஓட்டெல்லாம் அழிச்சு சிசிடிவி பார்த்து அழிச்சுக்கிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரியான வாக்கு திருட்டுகள் தான் இங்க நடந்திருக்குது. பல காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய பல தொகுதிகள் இருந்து வாக்குகள் நீக்கப்படுது. பாஜக எங்கெல்லாம் தோத்து போவாங்களோ அங்க புதிய வாக்காளர்கள் பல வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி திருட்டுத்தனம் செஞ்சுதான் இந்த கூட்டம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு வலுவான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இன்னும் ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டு, இந்த அடுக்கடுக்கான ஆதாரங்கள், இந்த புலன் விசாரணைகள்
இன்னும் நாடு முழுக்க தொடரும். நாடு முழுக்க தொடரும் போது இந்த கூட்டத்தோடைய ஒட்டுமொத்த வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்றப்படும் அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்லலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.